அருமைகள் தேவி ராஜேந்திரன் ஐயா அவர்கள், பேரறிஞர்கள், எங்களுடைய குடும்பத்தார்கள், பெரியோர்கள், சகோதர சகோதரியர் யாவருக்கும் என்னுடைய முதல் வணக்கங்கள். இன்றைய மாபெரும் மாநாட்டில் பேசுவதற்கு அழைத்துள்ள நம் தமிழக அரசு இந்து சமய அறநிலைய துறையாருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து பதிவு செய்து கொள்கிறேன். என்னுடைய குருநாதரும் பெரிய மாமனாரும் ஆகிய பத்மபூஷன் கலைமாமணி டாக்டர் வை கணபதி ஸ்தபதி அவர்களுடைய நல்ல ஆசிரியருடன் குரு வருவுடன் பழனி ஆண்டவனின் துணையுடனும் இந்த நவபாஷானம் உண்மையை பற்றிய செய்திகளை நேரத்துக்குள் பேசி முடிக்கிறேன். ஸ்தபதி மாமா அவர்களுடைய ஆராய்ச்சி கூடத்தில் சுமார் 25 வருட காலமாக நானும் என் கணவரும் பணிபுரிந்து வந்தோம். அது சமயம் நவபாஷான முருகன் பற்றிய செய்திகள், நம்ம பலரும் அறிந்திடாத செய்திகளை ஸ்தபதி மாமா அவர்கள் பகிர்ந்துள்ளார்கள். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழர் மரபுல 32 வகையான சிற்ப நூல்கள் பற்றி சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் பல சிற்பக்கலை தொடர்பான நூல்களும் இருக்கின்றன. அது மட்டும் அல்லாது எங்களுடைய சிற்ப பாரம்பரியத்தில் காலங்காலமாக அனுபவ வாயிலாக சிற்பிகளுடைய யுக்திகள், அவர்கள் கையாண்ட யுக்திகள், தொழில்நுட்பங்கள் மிக ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அதை இன்னும் சொல்லணும்னா அது சிற்ப விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்தின் செய்திகள் என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். அது குடும்பத்தாருக்குள்ளேயே தலைமுறையாக பாதுகாத்து வருகின்றோம். ஸோ இந்த நிலையில இந்த நூல்கள் பார்த்தீங்களே முன்னாடி ஸ்லைட்ல, அந்த நூல்கள்ல நவபாஷானம் பற்றிய குறிப்புகள் இருக்குதா அப்படின்னு பார்க்கும் பொழுது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதுல பார்த்தீங்கன்னா காகர நிகண்டுங்கிற ஒரு இலக்கண நூல் 10 வகையான பொருட்களை சொல்லுகிறது. கல்லும் உலோகமும், செங்கல்லும் மரமும், மண்ணும் சுதையும், தந்தமும் மண்ணும், கண்ட சர்க்கரையும் மெழுகும் என்றிவை 10 சிற்ப தொழிலுக்கு உருவாவன அப்படின்னு 10 வகையான பொருட்களை பத்தி சொல்லுது. இங்கே நவபாஷானத்தை பத்தி சொல்லப்படவில்லை. ஆனா இந்த 10 வகையான பொருட்கள் வெவ்வேறு விதமாக இருந்தாலும் அதை செய்யக்கூடிய அந்த பொருட்களை கொண்டு செய்யக்கூடிய அந்த வடிவமைப்பு, சிற்ப வடிவமைப்பிற்கு பாருங்க, அது ஒரே மூல வடிவமைப்பை ஒன்றுதான் இருக்கும். அதனாலதான் இதை ஆங்கிலத்தில் பேன் இண்டியன் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி டாக்டர் வை கணபதி ஸ்தபதி அவர்கள் சொல்லுவாங்க. மூல வடிவமைப்பு ஒன்றாக இருந்தாலும் அவற்றின் அழகியல் தன்மை, எஸ்தட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அழகியல் தன்மை வெவ்வேறாக அந்தந்த பிராந்தியத்துக்கு ஏற்றவாறு அமைந்து காணப்படும். ஸோ இந்த மாதிரி இந்த நூல்கள்லாம் நவபாஷானத்தை பற்றி எதுவும் சொல்லலைன்னா கூட ஸ்தபதிகள் கையாளுற சிற்பிகளும் ஸ்தபதிகளும் கையாளுற அந்த பாரம்பரிய சிற்பிய கையேடுகளில் சில குறிப்புகள் காணப்பட்டன. அது மட்டும் இல்லை, இந்த ஆகம சிற்ப நூல்கள் மற்றும் தமிழ் இலக்கண நூல்கள் சொல்லப்படவில்லை என்றால் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். நவபாஷானம் பற்றிய குறிப்புகள்லாம் எங்கதான் இருக்கு அப்படின்னு நாங்க ஆய்ந்து பார்த்தோம். அப்போ எங்க ஆராய்ச்சியில இந்த சித்த நூல்கள்ல தான் பரிபாஷையாகவோ அல்லது இலைமறை காயாகவோ சொல்லப்பட்டிருக்கிறது. போகர் 7000, சப்தகாண்டம், போகர் நிகழ்ந்து 1200 போன்ற இங்க பார்க்குறீங்களே, இந்த நூல்கள்ல தான் ஈவன் அகத்தியர் ரசவர்க்க சுவடிகள்ல கூட நவபாஷானம் பற்றிய குறிப்புகள் காண கிடைக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த ஆராய்ச்சிக்கு உள்ள போவதற்கு முன்னாடி உள்ளே போகும் நவபாஷானம்னா என்ன அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ இந்த நவபாஷானத்தை நம்ம பிரித்து பார்க்கணும். நவபாஷானம், இப்ப நவங்கிறப்ப சம்ஸ்கிருதத்துல புதியதுன்னு சொல்லுவாங்க, 9 சொல்லுவாங்க. பாஷானம்ங்கிறப்ப நம்ம தமிழ்நாட்டிலே சொல்லுவோம், எலிபாஷானம் சொல்லுவோம். ஸோ அது விஷம் கிடையாது. ஆனா அதுக்கு விஷம் என்ற ஒரு பொருளும் கல் என்ற ஒரு பொருளும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதுல பத்மபூஷன் டாக்டர் வை கணபதி ஸ்தபதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, 8 பாஷாணங்களை பக்குவப்படுத்தி உரிய முறையில் 9வது பாஷாணத்தினால் கட்ட வேண்டும். அப்படி கட்டப்பட்டதுதான் நம் பழனி திருமுருகனுடைய அமைப்பு, வடிவமைப்பு. அது மட்டும் இல்ல, அவர் என்ன சொல்றாரு, இந்த நவபாஷான அதுக்கு பட்டியலை சொல்லிவிட்டு அதுக்கு சூழதண்டம் இருப்பதையும் குறிப்பிட்டுள்ளார். ஸோ அது தொழில்நுட்ப ரீதியா பார்த்தா சிற்பிகளுக்கும் ஸ்தபதிகளுக்கும் இன்னும் ஆர்வலர்களுக்கும் சூழதண்டம் இதற்காக என்று குறிப்பிடும். அடுத்ததாக
ப்ரொஃபசர் டாக்டர் எஸ்பி சபாரத்த சிவாச்சாரியார் வந்து சொல்றாரு, நஞ்சுனா வந்து விஷம் கிடையாது, ஏன்னா இது வந்து ஒரு ரசாயன செயற்பாடு உடைய மூலபூதங்கள், அதாவது கெமிக்கலி இன்டராக்டிவ் எலமெண்டல் ஸ்டோன் அப்படின்னு சொல்றாரு. இது ரசாயன மருந்து சாரங்களை வெளிப்பட தாங்கிக் கொண்டிருக்கும் தன்மை என்று இந்த நவபாஷான திருமேனியை பற்றி சொல்கிறார். ஸோ எங்களுடைய ஆய்வின் போது டாக்டர் வை கணேசபதி அவர்களுடைய கையேட்டில் குறிப்பிடப்பட்ட நவபாஷாணங்களை தவிர்த்து வேற எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறப்போ 2 வேறு வகையான நவபாஷாணங்கள் பற்றிய செய்திகள் கிடைத்தன. இப்போ கணபதி சபதி அவர்கள் வந்து ஹவாயி ஆதீனத்துல ஹிந்துசம் டுடே மேகசினுக்காக 1990களில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அதுல இருந்து இந்த செய்திகளை நாங்கள் எடுத்தோம், இந்த நவபாஷாண தொகுப்பு. அதே மாதிரி எங்களுடைய ஆய்வில் அபிதான சிந்தாமணி என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும் பொழுது 9 வகையான நவபாஷாணங்களை குறிப்பிட்டு மேற்கொண்டு 32 வகையான பாஷாணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். அப்போ எங்க ஆய்வின் அந்த பயணத்தின் போது என்னுடைய உறவுக்காரர் சுவாமிமலையை சேர்ந்த குபேரன் ஸ்தபதி அண்ணா அவர்கள் பொன்னிமா சிவகங்கையில அரசு அருங்காட்சியகத்துல அரசு அருங்காட்சியகத்துல நான் நவபாஷாணங்களோட சாம்பிள பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஒரே ஆச்சரியமா போயிட்டு உடனடியாக நாங்கள் அரசு அருங்காட்சியகம் சிவகங்கை அரசு அருங்காட்சியகத்துக்கு சென்றோம். விரைந்து சென்று அங்கு இருக்கக்கூடிய குறிப்புகளை எடுத்துக்கொண்டு நிலப்படத்தையும் எடுத்துக்கொண்டு இப்போ உங்க எல்லாருடையும் அதை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ 32 வகையான பாஷாணங்கள் பற்றி சொல்லிக் கொண்டிருந்தாலும் நம்மிடையே 3 வகையான நவபாஷாண தொகுப்புகள் மட்டுமே இருக்கின்றன. அப்போ தொடர்ந்து இன்னும் என்னென்னலாம் இருக்கு, 32 அபிதானம் சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சித்தர் நூல்களை ஆய்வு செய்ய ஆரம்பித்தோம். அதிலும் குறிப்பாக போகர் சித்தர் நூல்களை உட்ராய்ந்து பார்த்தோம். அப்படி பார்க்கும் பொழுது வியப்பாகவும் திகைப்பாகவும் இருந்தது. காரணம், அங்கே அகப்புறம் என்று 64 வகையான பாஷாணங்களை பற்றி அந்த நூல்கள் குறிப்பிட்டு சொல்கின்றன. அப்போ இந்த மேற்கண்ட 64 பாஷாணங்களில் சித்தப்பெருமான் போகர் எதை கொண்டு நமது பழனி திருமுருகனை குமரனை சமைத்திருப்பார் என்பது வெகு நீண்ட நெடிய ஆய்வுக்கு உட்பட்டதாகும். மற்றும் இது பற்றிய செய்திகள் இருக்கு, அடுத்த பக்கத்துக்கு போங்க. இதை நீங்களாம் பார்த்தே புரிஞ்சுப்பீங்க. இது வந்து குறிப்பாக நவபாஷாணம் பற்றிய ஆய்வு மேற்கொள்வோருக்கு மிக பயனுள்ள வகையில் இருக்கும். அடுத்த பக்கத்துக்கு போங்க. இப்ப பாத்தீங்கன்னா முருகனோட நவபாஷாண திருமேனியை வந்து அச்சல பீடம், அச்சலம் அல்லது துருவ பேரம் அப்படின்னு சொல்லுவோம். அச்சல பிம்பம் அல்லது துருவ பேரம். என்ன காரணம்னா முருகனுடைய இந்த நவபாஷாண சிலை அசைக்கவும் முடியாது, அசைத்து நகர்த்திடவும் முடியாது. அப்படிப்பட்ட சிற்பங்களை துருவ பேரம் அல்லது அச்சல பிம்பம் என்று கல்லறையில் வைக்கப்படுகிறது. அது மட்டும் அல்லாது சிற்பசாஸ்திரங்களில் சொல்லியுள்ளவாறு 3 குணபாவங்களில் பழனி ஆண்டவர் ராஜச குணபாவத்தை சேர்த்தவர். அதனாலே தான் இவரை உத்தம தசதாரத்தில் சமபங்கத்துடன் எழிலார்ந்த கோலத்தில் நம்முடைய போக பெருமான் வடிவமைத்திருக்கிறார். கவிழ்மிகு கோலத்தில் போகருடைய முருகப் பெருமான் இங்கே நீங்க பார்க்கிறீர்களே, இந்த வரைபடத்தில் உள்ளவர் தான் இருப்பார். இப்படிமத்தின் அளவு 3 அடி 6.25 அங்குலம் தன் பீடத்திலிருந்து உச்சி வரை. அவருடைய ஆதார பீடமானது 1 அடி என்றார். இது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம இதுவே முருகனுடைய அசல். இந்த முருகனுடைய திருக்கோயில் இந்த தண்டபாணி தெய்வம் மேற்கு திசையை நோக்கியவாறு வீற்றிருக்கிறார். இது மிகவும் விசேஷமாக சிறப்பாக சொல்லப்படுகிறது சிற்ப சாஸ்திரத்தில். ஏனென்றால் மானசாரம் என்ற ஒரு சிற்ப சாஸ்திரம் சொல்கிறது, பிராத்வாரம் ஸ்வரம் வித்தி பக்ஷிமம் புஷ்டிவர்தனம். பக்ஷிமம் புஷ்டிவர்தனம் எனும் பொழுது மேற்கே நோக்கி இருக்கக்கூடிய தெய்வமானது மக்களுக்கு பிணிப்பீடுகளை நீக்கி உடல் நலத்தையும் ஆன்ம சுகத்தையும் நல்குவதாக இளையர்களும் ஆகம சிற்ப வல்லுநர்களும் சொல்லுகின்றனர். இந்த நவபாஷாண கலவையை கொண்டு சிற்ப இலக்கணத்தில் சொல்லியுள்ளவாறு அழகியலும் அழகியலும் கொண்டு வடிவமைக்கப்பட்ட தண்டபாணி தெய்வம் ஒரு மறைபொருள் என்று கணேசத்தியர்கள் சொல்கிறார்கள். அதற்கு அவர் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகம், ஓம் ஓம் முருகொலி அரசுடன் ஐநிலை ஐமறை முதல் மறையே என்பதாகும். இது ரொம்ப அழகான ஒரு தமிழ் செய்யுள். நேரம் கருதி என்னால் இதற்கு விளக்கம் இப்பொழுது கொடுக்க முடியாது. நிறைவாக இம்மாபெரும் சபைதனில் தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இத்தனை சிறப்புகளை தாங்கிக் கொண்டிருக்கும் நம்முடைய பழனி பாட்ஷாவாகிய குமரன் தண்டாயுதபாணி தெய்வம் தனித்துவம் வாய்ந்தது. அந்த தனித்துவம் வாய்ந்த நவபாஷாண
நிபுணர்கள் முன்வர வேண்டும். முருகன் திருமேனிக்குரிய நவபாஷாணம் எவை எவை என்றும் அவற்றுடைய கலப்பு முறை மற்றும் கட்டுமுறை என்ற அனைத்தையும் அறுதியிட்டு குறிப்பிட வேண்டும். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் உலக நன்மையின் பொருட்டு சித்த விஞ்ஞானத்துடன் சிற்பங்களின் உற்பத்தியும் சேர்த்து எழுதுவதற்கும் அரிய கோலத்தை, மிகவும் அரிய கோலத்தை, மருத்துவம் சார மிகுந்த ஒரு அற்புத கொடையை தந்தருடைய சித்த